எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கர்நாடகா ஸ்பெஷல். இது பேர் மதுர் வடை. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மதுர் வடை பண்ணுறதுக்கு பவுலில் 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் மைதா, 1/2 கப் ரவை, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்குனது, 1 துண்டு இஞ்சி பொடியை நறுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலை பொடியை நறுக்குனது, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி பொடியை நறுக்குனது சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெயை ஊற்றுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எண்ணெயை சேர்த்து மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மாவை பிசைய ஆரம்பிங்க. ஒரே டைமில் நிறைய தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைங்க, இல்லைன்னா மாவு ரொம்ப லூஸ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி தடவி 15 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. நிமிஷத்துக்கு அப்புறம் வடை பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி இந்த மாதிரி வாழை இலையில வச்சு மெதுவாக ப்ரெஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட வாழை இலை இல்லைன்னா நீங்கள் கை வச்சு கூட வடையை தட்டிக்கலாம். நான் பர்ஃபெக்ட் ஷேப்காகவும் மாவு ரொம்ப காஞ்சிராமல் இருக்கிறதுக்காகவும் லைட்டாக தண்ணி தொட்டு தடவுறேன். மெதுவாக ஒன்றா வடையை எண்ணெயில் போடுங்க. வடை சுடும்போது அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. வடையை நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு டீப் ஃப்ரை பண்ணுங்க. நீங்கள் செய்யும்போது வடை ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மெலிசாவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது ரொம்பவே ஈஸியாக பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம். இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். வடை கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறினதும் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு நல்ல சூடாக தேங்காய் சட்னி இல்லைன்னா கெச்சப் வச்சு சர்வ் பண்ணுங்கள். இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு பர்ஃபெக்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பரான மதுர் வடை. வெளியில் நல்ல கிறிஸ்பியாக, உள்ள நல்ல சாஃப்டாக, பார்க்கவே சூப்பராக இருக்கு இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ருசிச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.